அனைத்தும் உலகத்தில் உணதருளை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் உலகத்தில் உணதருளை தருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில் வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது பக்க மேளத்திற்கும் மற்றும் ஒளிபெருக்கியாளர், ஏன்னா மாதம் முழுசா சிவன் ராத்திரி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு 5 மாதம் தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கும் நாடகம். அப்போ எங்களுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா ஒரு குடும்பமாக பயணிக்கிறது யாருன்னு கேட்டால் ஒளிபெருக்கியாளர் தான். அதனால அவங்களுக்கும் ஊர் மக்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, இந்த உல மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வலைதளத்தில் பதிவேற்று கொண்டிருக்கும் அண்ணனார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா முகுந்தன்மால் மருகா 6 முகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜென்மமெல்லாம் புகழ்வடைந்த உக்ரவேலா தண்டாயுத பாணி முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணநாதனுக்கு பின் பிறந்தவனே முருகனே செந்தில் தலைவனே மாயோன் மருகனே ஒரு கைமுகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாது நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலம் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து நம்பிக்கை மகளாய் பிறந்து நற்தமிழ் மொழியாய் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளோர்களின் உள்ளத்திலும் என்னை செல்லமாக வள்ளி 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 என இடம்பெற செய்த அந்த கந்த வடிவேலனை எண்ணத்தான் வேண்டும். இருப்பினும் இந்த உலகிற்கு நாம் வர காரணமாக இருப்பது மாதா பிதா குரு தெய்வம். இந்த உலகத்தில் முதற்கடவுள் யாருன்னு பார்த்தா மாதாவும் பிதாவும் தான். பிறந்ததற்கு அப்புறம் உலகத்தை எல்லாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் என்ன வேணும்னா கண்டிப்பாக குருமார்கள் வேணும். அதனால் இந்த இடத்துல இவ்வளவு கம்பீரமாக நிற்க காரணமாக இருக்கும் குருமார்கள், எனது குருமார்களின் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன். அதன் பின் தான் கடவுள் எங்கேயோ இருந்து நம்மளையெல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதோ அந்த தந்தைக்காக. இவரங்க மெடியில் வள்ளி நாயகியாக தோடி நடிக்கும் கோவை சித்ரா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி கொண்டிருக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயே தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயே தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி
அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கே தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். பல அவதாரங்கள் எடுப்பது விஷ்ணு பகவானாக இருந்தாலும் கூட பல ரூபங்கள் எடுப்பது சிவபெருமான்னு சொல்லலாம். இப்போ ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறோம். ஓம் நமச்சிவாயத்துக்கும் நம்மளோட உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படி? ஓம் நமச்சிவாயங்கிறத விட நமச்சிவாய. நா என்றால் நிலத்தை குறிக்கும் நமது வயிறு, மா என்றால் நீரை குறிக்கும் நமது நெஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். ஆமா, அப்படி இருந்தாலும் கூட பல ரூபங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பல ரூபங்கள் எப்படி எடுத்துட்டு வருவார் அப்படின்னா, காசியிலே ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு தந்தை 4 ஆண் மகன்களை பெற்றெடுத்தும் கூட அவருக்கு கிடைத்த பட்டம் பிச்சைக்கார பட்டம். எப்படின்னா, படிக்க வச்சு ஆளாக்கி சொத்து சகமெல்லாம் சேர்த்து வச்சும் கூட தந்தையை பார்க்க முடியல, வயசாயிடுச்சுன்னு சொல்லி நடுவீதியில் விட்டுட்டாங்க. பிச்சைக்காரனா மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா தொழுநோய்க்கு ஆளாகிட்டார். அப்படிப்பட்ட அந்த தந்தை ஊரே ஒதுக்கி வச்சுச்சான். ஒரு வாய் சோறு கொடுக்கறதுக்கு கூட அருவருப்புப்பட்ட அந்த சமயத்தை பார்த்துட்டு சிவபெருமான் புரிஞ்சு இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இந்த ஒரு தண்டனை இருக்கக்கூடாதுன்னு அதே போல பூலோகத்துக்கு பிச்சைக்காரன் போல அந்த தொழுநோய்க்காரர்கிட்ட, ஐயா நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் சாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனுஷன்தான் கேட்குறாருன்னு சொல்லி இருக்கிற அந்த கொஞ்சம் சாதத்தையும் இந்த தொழுநோய்க்காரர் கொடுத்துட்டார். அப்பா இருக்கிறது கொஞ்சம் சாதம் தான், உங்களை பார்த்தா நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது, இருந்தாலும் இருக்கிற சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாரா, ஊரே ஒதுக்கி வச்சு அருவருப்பு படுறாங்க தொழுநோய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது கூட என்னைய ஒரு பொறுப்பெடுத்தாமல் எங்கிட்ட நீ சாப்பாடு கேட்கும் பொழுதே எனக்கு பசியெல்லாம் ஆறி போயிடுச்சு, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சிவபெருமான் என்னை நன்றாக உற்று பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறாரா, சிவபெருமானாவே காட்சி கொடுத்துருக்கார். அப்படி காட்சி கொடுத்ததும் அந்த தொழுநோயெல்லாம் சரியாகி அவர் சாகிற வரைக்கும் வேணுங்கிற பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்துட்டு மறைஞ்சிருக்கார் சிவபெருமான். அப்படியெல்லாம் கூட அவருக்கு அற்புதங்கள் இருக்கிறது. பற்பல வல்லுநர்களால் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த அந்த கந்த வடிவேலனை நினைக்கத்தான் வேணும். மேலும் இக்குறிஞ்சி நிலம் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளைப்பராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காது வாழ்வு கொடுத்த வடிவேலவா, எனக்கு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் செல்வ செழிப்பையும் நோய் நொடியின்றி வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இதோ அந்த தந்தைக்காக. நன்றி நன்றி நன்றி. எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட முறை கூறிடும் அரை நெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே
சிவபெருமான் நன்றி 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 சிவபெருமானின் 3ஆம் கண்ணில் இருந்து முருகப்பெருமான் 6 ருத்ர தீப்பொறிகளாக கங்கையிலே விழுந்து சரவண பொய்களை சரணடைந்தார். அப்படி அடைந்த பொழுது 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து வளர்த்தி கொண்டிருந்தாராம். 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது 6 குழந்தையும் 6 அழகாக இருக்க கௌரி பார்வதி தேவியார் வந்து பார்க்கிறார். கண்கொள்ளா காட்சியாக ஒவ்வொரு குழந்தையும் அழகாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் அழகை எப்படி வரைந்தார் அப்படின்னா, முதல் குழந்தை கருவிழி கண்ணுடனும், 2வது குழந்தை கண்ணாடி கன்னத்துடனும், 3வது குழந்தை தேனூரும் வாயுடனும், 4வது குழந்தை முல்லைப்பூ விரலுடனும், 5வது குழந்தை தாமரைப்பூ பாதத்துடனும், 6வது குழந்தை அழகான சுருள் சுருள் கேசத்துடனும் தவழ்ந்து கொண்டிருந்ததாம். அள்ளி எடுத்தாளாம் பார்வதி. ஓர் உடலும் 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளுமா ஆச்சாம். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் பருவம் அப்படிங்கிறது இருக்கு. அவளுக்கு போகணும்னு சொன்னார். அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. இதோ அந்த முருகப்பெருமானுக்காக. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேனா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். பனி பெய்யும் மாலையிலே பனமுதிர் சோலையிலே, பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னி மனம் கொய்து விட்டான். பனி கொய்யும் வேளையிலே கன்னிமரம் கொய்து விட்டான். 2 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை தான் ஆழ வந்தான், பெண்மையை வாழ வைத்தான், பெண்மையை வாழ வைத்தானா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ, மெய்யுருக பாடி வந்தாள் தன்னைத்தான் தருபவனோ. அலை மேல் துரும்பானே அனல் மேல் மெழுகானே, அனல் மேல் துரும்பானே அனல் மேல் மெழுகானே. அழகை பட்டவுடன் அழகுக்கு அழகானே, அழகுக்கு அழகானே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேனா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட என்னோட பெயர், என்னை பற்றி சொல்லணும்ல, முருகனை பற்றி சொல்லணும்ல. சொல்லியாச்சு, அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எனது பெயர் வள்ளி, தந்தை நம்பி தலைவன், தாய் நங்கை மோகினி. எனக்கு உடன்பிறவா சகோதரர் 7 பேர். என்னடா இந்த பிள்ளை அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு உடன்பிறவா சகோதரர் 7 பேர்னு சொல்கிறாங்களே. ஆமாம், என்னோட தாய்க்கும் தந்தைக்கும் வளர்ப்பு மகள் நான். 7 ஆண்மகன்கள் இருந்தும் கூட எனது தந்தைக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்ற நீண்ட நாளாக வருத்தம் இருந்து கொண்டிருந்தது. சரி, முருகனை நோக்கி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாராம், எனக்கு ஒரு பெண் பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குகா 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 என்னும் சத்தம் கேட்டு போய் பார்த்தார்களாம்.
அழகான பெண் பிள்ளை இருந்ததாம். அடடடடடா, அழகான பெண் பிள்ளை. யார் இது? நீங்க தானா? சரி சரி. ஆமா, அழகான பெண் பிள்ளை அள்ளி எடுத்ததும், முருகா நீண்ட நாளாக பெண் பிள்ளை இல்லை என்ற கவலை பட்டு கொண்டிருந்தேன். அது இப்பொழுது நிவர்த்தியாகிவிட்டது. எங்களோட குலத்தொழில் என்ன அப்படின்னா, வழக்கம் என்னன்னு பார்த்தா, ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும், பெண் பிள்ளைகள் அந்த பயிரை வந்து கட்டி காப்பாற்றி அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு எச்சம் படாம போய் நெய்வேத்தியம் படைக்கிறதும் தான் எங்களோட குல வழக்கம். அப்பாவோட கட்டளை கிணங்க வந்துட்டேன் காவலுக்கு. சரி, அப்பா சொன்னாருன்னு காவலுக்கு வந்திருக்கேன். ஆனா நான் வந்திருக்கிறது காவலுக்கு மட்டுமானா இல்ல, அப்புறம் ஏன்னா 3 பருவம் 7 பருவம் சொன்னேன் இல்லையா, அதுல 3வது பருவம் மங்கை பருவம் அடைஞ்சாச்சு. மங்கை பருவம்னா என்னங்க? என்ன? ஆசை வர்ற பருவம் இல்ல. நமக்கான ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த காலகட்டம் இதுதான். கண்டிப்பா. ஆமா, 5 வயதிலே அரியா பருவத்திலே உனக்கு வாழ்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கந்த பெருமான் இன்னும் காணும். காவலுக்கு அப்பாவோட சொல்லுக்கு என்னங்க வந்துட்டேன். காதல் பண்றதுக்கு வந்திருக்கேன். காதல் 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 எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? உங்க வீட்டு காதல் எங்க வீட்டு காதல் எல்லாம் இல்ல, சொல்ல முடியாத அளவுக்கு காதல். வள்ளியம்மா ஐயோ, அப்பா வேற இருக்கார. ஆமா, அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட என்னால அந்த முருகப்பெருமானை பார்க்க முடியலன்னா கூட அவர் எங்கேயோ இருந்து என்ன பார்த்துட்டு இருக்குமா ஒரு உணர்வு. எப்படி தெரியுமா? டாடி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, நவரசமும் என்று மறைந்திருந்து
தட்டு. ஆமாம், அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட அந்த கந்த பெருமானை நன்றி நன்றி நன்றி. அப்படிலாம் இருந்துட்டாலும் கூட கந்த பெருமானை நினச்சி உருகிறேன். அப்படி அவர் வந்தாலும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா யாரை மாதிரியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதாரணங்கள். நல்லவங்களை பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கலாம். கெட்டவங்களை பார்த்தா ஆமா சாமி போட்டுட்டு வம்பு வழக்கு இல்லாமல் ஒதுக்கிக்கணும். அதுதான் மனித தன்மை அப்படிங்கிறது. அந்த மாதிரி நான் என்னோட முருகப்பெருமானை பார்த்ததும் அப்படி திருமணம் ஆனால் யார் மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா, ஜனகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள், தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள், தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள். சீதை வணங்கி எழுந்தாளே, கண்களில் அவனை அளந்தாளே, பாதம் பார்த்து நடந்தாளே, ரகசிய புன்னகையே புரிந்தாளே, பார்வையில் கேட்கிறாள் பதில் என்னமானே, பார்வையில் கேட்கிறாள் பதில் என்னமானே, மௌனம் மௌனம் சம்மதம் தானே. ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள். ராமன் சீதை முகம் பார்க்க, சீதையின் கண்களோ நிலம் பார்க்க, நாணம் வந்து தடை போட, நாயகன் அங்கங்கே எடை போட, பாவையும் பாடினான் பரம்பரை பாட்டு, பாவையும் பாடினான் பரம்பரை பாட்டு, சபையில் தவித்தார் தலைவனை பார்த்து. ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள், தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள். ஆமாம், நன்றி. அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் கை இருக்கா. ரசிக்கிறீங்களா, முறைக்கிறீங்களா, சிரிக்கிறீங்களானே தெரியல. பரவாயில்ல, இந்த ஈரத்துலையும் கூட இந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளே வந்ததுமே ஆகா நாடகம் நம்ம கடவுளுக்காக மட்டும்தான் நடத்தணும் போல. ஏன்னா உட்கார்றக்கே இடம் இல்லாத மாதிரி அவ்வளோ மண், அவ்வளோ சகதியாக இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறதே பெரிய பெருமை தான். இருந்தாலும் ரசிக்கும் தன்மை உள்ளவங்க தான் கலை தொழிலில் வந்து உட்காந்து பார்ப்பாங்கங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லை, ஊரில் எல்லா ஊர்லேயுமே கதை நாடகங்கள் அப்படின்னு எத்தனையோ கதை நாடகங்கள் இருந்தாலும் கூட திருவிழா அப்படிங்கிற அந்த சமயத்தில் வள்ளி திருமணம் அப்படின்னு ஏன் வைக்கிறாங்க? பிரார்த்தனை நாடகமாக. தெய்வானை தான் முதல் வந்து மனைவியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தெய்வானை திருமணம்னு வச்சிருக்கலாம். ஏன் வள்ளி திருமணம்னு வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியாதா? ஏன்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் தான் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் 1000 வீடுகள் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 50 வீடுங்கிறது ஒரு 20 வீட்லையாவது செவ்வாய் தோஷமானவர்கள் இருப்பாங்க. அப்படி அந்த செவ்வாய் தோஷமானவர்கள் வந்து ஒவ்வொரு சன்னதிக்கும் போக முடியுமா அப்படின்னா இந்த காலத்தில் முடியாத விஷயம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போயே சமாளிக்க முடியாத காலகட்டம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திருவிழா அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ஓய்வெடுக்கிற அந்த நாட்கள். அந்த சமயத்தில் வள்ளி திருமணம் நாடகம் வைக்கிறாங்க. செவ்வாய் தோஷமானவங்க இந்த வள்ளி திருமணத்தை வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து முருகனோட வேலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும். பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேர் நீங்கி குழந்தை வாய்ப்பு வரம் கிடைக்கும். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, செவ்வாய் தோஷம் யாருக்கு இருந்தாலும் சரி,
முக்கியமாக கல்யாண தடை வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணுக்கு தான் ஆணை கொடுக்கணுங்கிறது தான் உண்மை. இல்லாட்டினா அந்த குலம் வந்து விருத்தி ஆகாதுங்கிறது உண்மை தான். அப்படி இருக்கும்போது செவ்வாய் தோஷமானவங்க இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்க இங்கே இல்லாட்டினாலும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். என்னென்னா சுத்தமான தேனில் தினை மாவு எல்லா பக்கமுமே விற்கும் இல்லையா? தினை மாவும் தேனும் தண்ணி கலக்காமல் கலந்து அதை வந்து அகல் விளக்கு மாதிரி செஞ்சு சுத்தமான நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ போட்டு நல்லா தீபமேற்றி வரணும். செவ்வாய் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக இருந்தாலும் சரி இல்லை காலை வேளையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தீபமேற்றி அந்த தீபம் தானாக தூந்து போகணும். தானாக அணைஞ்சதுக்கப்புறம் திரியை எடுத்துட்டு அந்த தேனையும் அந்த தினமாவும் விளக்கு பிடிச்சி வச்சுருக்கிறத உதுத்து பிரசாதமாக நம்ம அதை வந்து முருகப்பெருமானை நல்லா வருந்து வேண்டி அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது அனுபவிச்சவங்க சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு மேடையிலையும், ஏன்னா இது எல்லாரும் சொல்லுவாங்களான்னா கிடையாது, எல்லாருக்கும் இது தெரியுமானாலும் கிடையாது. தேனும் தினைமாவும் போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கு தூந்ததுக்கப்புறம் அதை பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு வந்தோன்னா செவ்வாய் தோஷம் நீங்கும், குடும்பத்தில் செல்வ செழிப்பும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தபெருமானை நினச்சி வந்தாச்சு. என்னை தேடி வருவாருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஆனால் எப்போ வருவாருன்னு தான் தெரியல. ஆமாம், எப்படியெல்லாம் அவர் கூட வாழணும், எப்படியெல்லாம் 4 பேர், ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எளிதில்லை. அதே மாதிரி போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தோன்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க போறோன்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது கெட்டவர்களாகவே இருந்தாலும் நல்லவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு இருக்கிற வாய்ப்பு ஒரு தடவை தான். நம்ம அம்மாவத்தில் அடுத்த ஜென்மத்தில் பிறப்போன்னு தெரியாது. கூட பிறந்தவங்களோட சொந்த பந்தத்தோட இதே சொந்த பந்தத்தோட இந்த பரம்பரை தான் பிறப்போமானா கண்டிப்பாக இல்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? எப்படி? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, ஓ கந்தன் நடுவினிலே, கலையிலம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே, ஓ எதிலும் அவன் குரலே. கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, நடுவினிலே. கந்தன் முக தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன். கந்தன் முக தோற்றம் கண்டேன், கண்டவுடன் நோட்டம் கொண்டேன். கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன். கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன். என்ன நினைத்தேனோ கண்ணை மறந்தேனோ, கண்ணீர் பெருகியதே, ஓ நீர் பெருகியதே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, ஓ கந்தன் நடுவினிலே. கண்ணனினை கண்டு கொண்டான், கையிலிருந்து தள்ளி கொண்டான். கண்ணனினை கண்டு கொண்டான், கையிலிருந்து அள்ளி கொண்டான். பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான். பொன்னழகு மேனி என்றான், உஞ்சழகை சூடி தந்தான். கண் திறந்து பார்த்தேன், கந்தனங்கு இல்லை. கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே. அன்று வந்த கந்தன் இன்று வரவில்லை, என்றோ அவன் வருவான், ஓ என்றோ அவன் வருவான்.
அப்படியே போலாம். நன்றி நன்றி நன்றி. இந்த முழு பூசணிக்காயை சோத்துல அமைத்திருக்கான் பாருங்கிற கதை தெரியுமா? தெரியாது. அந்த பழமொழி எதுக்காக சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னா இப்படிதான் ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல இருக்கிறதுலயே வசதியானவர் யாருன்னா அந்த ஐயா தான். சரி. அப்படி இருக்கும் பொழுது அழகான மாளிகையை கட்ட தெரிஞ்சவருக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு இடம் விடணுங்கிறது தெரியல. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு பூசணிக்காய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும். அவரோடது மாளிகை பெரிய பங்களா, அது பக்கத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டோட சுவத்தில் வந்து பூசணி கொடி போய் அந்த பூசணிக்காய் பெருசாக காய்ச்சி தொங்குதான். அப்படி தொங்குறச்ச என்ன ஆச்சுன்னா அது வளர்ற வரைக்கும், அது வளர்ந்து அந்த பக்கம் அடைகிற வரைக்கும் இந்த ஐயா வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்கு? பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுவும் திருடி திங்கிற மாங்காய் எப்படி ஒரு ருசியும் அதே மாதிரி பூசணிக்காய் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் ஆமாம் வந்தது அதான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அந்த பூசணிக்காய் அந்த பக்கம் அடைஞ்சது என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு போய் நல்லாவே சமைச்சு சாப்பிட்டுட்டார். ஆனால் ஒரு நாள் அந்த பூசணிக்காய்க்கு ஆசைப்பட்டு பரம்பரையாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் திருட்டு பழி வந்துருச்சு. எப்படி? பூசணிக்காய் திருடுனா குடும்பம். ஏமா ஏன் இப்போ எல்லாரும் எந்திரிச்சு போகிறீங்க? இருக்கிறது 10 பேர், அதுலேயும் ஒவ்வொருத்தராக போயிட்டீங்கன்னா அப்படியா? பப்புன்னு உங்களுக்காக பொம்பளை வேஷம் எவ்வளோ அழகாக அற்புதமாக போட்டு அழகாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்படி எந்திரிச்சு போனால் என்ன பண்ணுறது? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாடகம்னு வைக்கிறீங்க. அதுலேயும் இப்படி 10 பேர்த்தில் 5 பேர் போயிட்டீங்கன்னா 5 பேர்த்த வச்சு நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது? உட்காந்து பாருங்க. ஏன்னா மாதமாக வைக்க போகிறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழான்னு வைக்கிறீங்க. அதனால் உட்காந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்காய் திருடினவர் அவர் திருடி தின்னு செத்து போயிட்டார். சரி. அவரோட பரம்பரையா தாத்தா வந்துருச்சு. பாட்டனார் பண்ண தப்புக்கு இந்த பேரை என்ன பழி சொல்லுவாங்கிறாருன்னா இங்க பாரு பூசணிக்காய் திருடன குடும்பத்துல இருந்து வந்தவன் போறான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப கௌரவ குறைச்சல் ஆயிருச்சு அவனுக்கு. என்னடா இது நம்ம தாத்தா ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு செயலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கிறாராம். எங்க குடும்பம் பூசணிக்காய் திருடன குடும்பம்னு எங்க தாத்தா பண்ணதுக்காக இப்ப வரைக்கும் நான் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்கும்போது ஜோசியக்காரர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா இங்க பாரு, நீ நல்ல வசதி வாய்ப்பானவன் தானே, ஒன்றும் இல்லை. இந்த பூசணிக்காய் திருடுனதுங்கிறது வந்து உனக்கு மறுவணும்னா நீ கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 3 நேரம் சாதம் போடு. விசில் வருது. சாதம் போடு அப்படின்னு சொல்ல. 1 வாரங்கிறது 2 வாரம், 2 வாரங்கிறது 1 மாசமா சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு 3 நேரமே. யாரு? அந்த பேரன். சரி. ஒரு வீட்டுக்கு அப்பெல்லாம் வந்து விலாசம் கேட்குறாங்கன்னா கூட அந்த பூசணிக்காய் திருடன வீடு இருக்கு பாத்தியா, அதுக்கு பின்னாடி பக்கம் போனீங்கன்னா நீ கேட்ட விலாசம்னு சொன்னவங்க இந்த சோறு 3 நேரம் 1 மாசமா போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த அன்னதானம் போடுறாங்க பாத்தியா, சோறு போடுற குடும்பத்தோட வீட்டுக்கு பின்னாடி தான் நீ கேட்ட விலாசம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. முழு பூசணிக்காய் சோத்துல அமர்த்துறாப்பாரு அப்படிங்கிறதுக்கான பழமொழி இதுதான். என்னதான் தப்பு நம்ம தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் அதை வந்து நல்லபடி ஆக்கணும்னா அந்த தப்பை மறைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்லது செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் தப்பு செய்யக்கூடாது. மனுஷனா பட்டா தப்புங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்காது. அப்படியே தவறு செய்தாலும் அதை எப்படி நல்லதாக கொண்டுட்டு வரணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை எப்படியெல்லாம் நினச்சி உருகிறேன் அப்படின்னா எப்படி சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்து மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே,
எப்போ வரைக்கும் நான் தோழிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, விரைவில் வரணும், ஆடணும், பாடணும், காவல் காக்கணும், சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? தோழிகளை எதிர்பார்க்கிறேன். வர வேண்டும் தோழிகள்.